படு பயங்கரமான செயல். டெல்லி செங்கோட்டையின் அருகே ஒரு கார் வெடித்து சிதறியதில் கிட்டத்தட்ட 10 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 24 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நெஞ்சை பிளக்கக்கூடிய செய்தியாகும். பொதுமக்கள் அன்றாட தன்னுடைய பணிகளை பார்ப்பதற்காக கடைவீதி, வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சாலைகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு கார் திடீரென்று வெடித்திருப்பது மிகுந்த பேராபத்து, பேரபாயத்தை, ஒரு எச்சரிக்கையை அது கொடுக்கிறது மட்டுமல்லாமல் 10 பேர் குடும்பம் நாசமாக போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, 24 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை பார்த்த ஒரு பொதுமக்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, வெடித்த காரே சிவப்பாக மாறி போச்சு. அது மாத்திரமல்ல அருமை நண்பர்களே, அந்த 10 பேருடைய உடல் கை தனியாக, கால் தனியாக, சதைகள் செதறி வெடித்து செதறியது என்று அந்த கோர சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதில் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்களை இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ண பிறகு தான் இந்த குற்றச்சம்பவத்தை யார் செய்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அது வரலையும் வெடிகுண்டு வெடித்தாலே இன்னார் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில் நாம் பேச முடியாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் அனைவருடைய கருத்து. பொதுமக்களை பலியாக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மோடி ஆட்சியில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எந்த குற்றமும் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மோடியினுடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஆட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதுவும் தலைநகரம், இந்தியாவினுடைய தலைநகரத்தில் டெல்லியில் செங்கோட்டையில் இப்படிப்பட்ட சம்பவம், ஒரு வெடிகுண்டு வெடித்து இத்தனை பேர் பலியாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு கேவலமாகவும் அசிங்கமாகவும் இந்த நாட்டினுடைய குடிமகளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற சூழ்நிலையை தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. மத்தியில் நடைபெறுவது ஒரு பாதுகாப்பான ஆட்சியா இல்லையா என்கிற கேள்விக்குறி உருவாகி இருக்கிறது. அதன் பொழுது எண்ணி பார்க்க வேண்டும், எவ்வளோ பெரிய கொடூரம் இது. அவங்கவுங்க இயல்பான நடவடிக்கையில் போய் திடீர்னு ஒரு கார் வெடித்து இத்தனை பேர் பலியாகிறாங்கன்னு சொன்னான்னா இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்டு, உள்துறை செயலாளர் அமித்ஷாவுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.